நீங்களாகத்தானே தேர்ந்தெடுத்திருக்கிறார்களே, இல்லையா நாங்கள் தடுத்திருப்போம், உயிரை கொடுத்தாவது தடுத்திருப்போம். செய்து நான் சிந்திய கொள்ளப்படுவது எல்லாரும் சொன்னாங்க. அருமையான குடும்பத்திலே அப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பு கொண்ட அளப்பரிய அன்பு கொண்ட செய்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மஸ்ஜித் நபவிக்கு வந்து குழுவிருக்கிற சஹாபிகளிடத்திலே சொல்கிறார்கள், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலை தவிர வேறில்லை. ரசூல் قد خلت من قبله الرسل, எப்படி முந்தைய ரசூல்மார்கள் வஃபாத் ஆனார்களோ அப்படித்தான் இவர்கள் வஃபாத் ஆகி இருக்கிறார்கள். யாராவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்று நம்பினீர்களா? அல்லாஹ்வை யார் வணங்கினீர்களோ அந்த அல்லாஹ் ஜீவியமாக இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத் முந்தைய ரசூல்மார்களுடைய வஃபாத்தை போல. ஆனால் என்ன, முந்தைய சாதாரண சராசரியான மனிதர்களுடைய மரணத்தை போன்றது அல்ல. அது خلت من قبله الرسل, அவர்களுக்கு முந்தைய ரசூல்மார்களும் போய் சென்றிருக்கிறார்கள், மரணித்திருக்கிறார்கள். முந்தைய மனிதர்களை போல என்று சொல்லவில்லை, முந்தைய ரசூல்மார்களை போல. அப்படியானால் என்ன பொருள்? சீரா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லையா? நான் மேராஜுக்கு போகிற போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கபர் ஷரீஃபை பார்த்தேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் தொழுது கொண்டிருக்கிறார்கள் இல்ல, நின்று தொழுது கொண்டிருந்தார்கள் என்றார். மேராஜுக்கு போய் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சென்று பைத்துல் முகத்தஸிலே சென்று அத்துணை நபிமார்களுக்கும் தொழுகை நடத்தினார்களே. அத்துணை நபிமார்களுடைய ஜீவியம் உண்டு. இதே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் 50 வக்து தொழுகையை 5 வக்தாக்கி கொடுத்தார்கள். வகையான பெருமக்களே, எப்படி முந்திய நபிமார்களுடைய வஃபாத் அதே போலத்தானே தவிர மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சராசரி மனிதர்களை போன்ற மரணம் அல்ல, சராசரி மனிதர்களை போன்ற மௌத் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத் அல்ல என்பதை சித்திக் ரலியல்லாஹு புரிய வைக்கிறார். ஒருவேளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத், அவர்களுடைய வஃபாத் ஒரு வித்தியாசமான சராசரி மனிதர்களுடைய வஃபாத்தை போல இருந்தால் அதில் வேதனைப்படுவது யாராகத்தான் இருக்கும்? இது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் அலியோமா அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்கும் அல்-இஸ்லாம் தீனா என்கிற வசனம் அருளப்பட்ட போது இன்றைய தினம் மார்க்கம் சம்பூர்ணம் செய்யப்பட்டு விட்டது, ஓதாரங்கள் நிஅமத்துகள் எல்லாம் பரிபூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது, இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் சொன்னானே. அப்படி சொன்னபோது இஸ்லாம் சம்பூர்ணப்படுத்தப்பட்டு விட்டால், அப்படியானால் இனி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த வேலையை நிறைவேற்றி விட்டு இறைவனிடத்திலே போய் சேர்ந்து விடுவார்களோ என்று அழுதவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வஃபாத்தை குறித்து அறிவிக்கிற பொழுதெல்லாம், இஷாரா சைக்கிளை செய்கிற பொழுதெல்லாம் அழுதவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான போது ஏன் அழவில்லை? மற்றவர்களுக்கெல்லாம் இவங்க தான் சபூர் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மௌத்தை குறித்து சொல்லுகிற போது மிம்பரிலே நின்று ஒரு அடியாருக்கு விருப்பம் கொடுக்கப்பட்டது, அவர் விரும்புகிற காலமெல்லாம் உலகத்திலே வாழலாம் அல்லது உலக வாழ்க்கையை முடித்துக் கொண்டு அல்லாஹ்வை போய் சந்திக்கலாம், இந்த இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம் என்று இறைவன் சொன்னான். அவருக்கு விருப்பம் கொடுத்தார். அந்த அடியார் இறைவனை சந்திப்பதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்று பொதுப்படையாக மூடராக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது யாரோ ஒரு அடியாரை குறித்து எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று குழுவிலிருந்த சஹாபிகள் எல்லாம் நினைத்திருந்த போது இல்லை இல்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை குறித்து தான் சொல்கிறார்கள் என்று அழுதவர்களாயிற்று. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தை குறித்து சொல்லுகிற பொழுதெல்லாம் அழுதவர்கள், அவர்கள் மௌத்தான போது இவர்கள் சபராக இருக்கிறார்கள். எப்படி முடிந்தது? பெருமக்களே, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத் ஏனைய மற்ற மௌத்தை போல அல்ல, மாறாக அவர்கள் ஹயாத்தினுடைய ஜீவித்திருக்கக்கூடியவர்கள். இந்த மௌத் வித்தியாசமானது என்பதை புரிந்து கொண்டார்கள். இந்த மௌத் வித்தியாசமானது என்பதை புரிந்து கொண்டார்கள். அப்படி புரிந்து கொண்ட காரணத்தாலே தான் அமைதியாக இருந்தார். அப்படியானால் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத் மரணம் என்பது எது? ஒரு கவிஞர் சொல்லி காட்டுகிறார், வஅம்மா ஸாயில ஃபலா தன்ஹர், வஅம்மா ஸாயில ஃபலா தன்ஹர். யாசகர்களை விரட்டாதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னார். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சன்னதியிலே அவர்களுடைய தர்பாரிலே போய் கையேந்திய யாரும் எவரும் வெறுங்கையோடு திரும்பியதாக
வெறுங்கையோடு வந்ததாக வரலாறு இல்லை. அப்படியானால் இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் அப்படி கையேந்தி வெறுங்கையோடு வர முடியுமா? யாரு கேட்டாலும் எதை கேட்டாலும் கொடுக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து உயிரை கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து விட்டார். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரை கொடுத்தார்களே தவிர அந்த உயிர் பிடுங்கப்படவில்லை, அது கைப்பற்றப்படவில்லை, அது எடுக்கப்படவில்லை. மாறாக அவர்களுடைய வாழ்க்கை ஒன்றுதான் என்பதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரைக்கு நான் வருகிறேன். அதற்கு முன்னதாக சொல்லக்கூடிய அருமையான ஷாஹித் சாஹிப் அவர்கள் ஒரு மாணவர் எளிமையோடு வாழ்ந்து வந்த நெஞ்சமே, எந்த நாளும் அனுபவித்த இன்பம் கொஞ்சமே. எளிமையோடு வாழ்ந்து வந்த நெஞ்சமே, எந்த நாளும் அனுபவித்த இன்பம் கொஞ்சமே. இறையின் தஞ்சமே உம்மை மலையில் கொஞ்சுவே, வழியுணர்ந்து வாழ்பவர்க்கு இல்லை பஞ்சமே. மதீனா வாழும் யா ரசூலல்லாஹ், மனமறவாது யா ஹபீபல்லாஹ். இருள் கிழித்து சுடரொளிக்க வந்தீர்களே, இருள் கிழித்து சுடரொளிக்க வந்தீர்களே, வந்தீர்களே போதம் தந்தீர்களே. தாய்மை பெறாட்டின் பாலங்களீரே, ஒருவர் நம்மை நாற்பதாக்கி தந்த வேந்தரே. தாய்மை பெறாட்டின் பாலங்களீரே, ஒருவர் நம்மை நாற்பதாக்கி தந்த வேந்தரே. அந்த நாளில் அங்கு விஞ்ஞானம் இல்லையே, அந்த நாளில் அங்கு விஞ்ஞானம் இல்லையே. விஞ்ஞானம் அதில் அறுவை சிகிச்சை கண்ட போதரே, விஞ்ஞானம் அதில் அறுவை சிகிச்சை கண்ட போதரே. மதீனா வாழும் யா ரசூலல்லாஹ், மனமறவாது யா ஹபீபல்லாஹ். சத்தியத்தை கட்டி காத்து சாந்தம் ஓங்கிட, சமத்துவத்தை வலிமையாக்கி தந்த நீதனே. சத்தியத்தை கட்டி காத்து சாந்தம் ஓங்கிட, சமத்துவத்தை வலிமையாக்கி தந்த நீதனே. அன்பு வேவிலும் அதிசயமான நேசரே, அன்பு வேவிலும் அதிசயமான நேசரே. துன்பம் கண்டும் துவண்டியாத தீரரே, துன்பம் கண்டும் துவண்டியாத தீரரே. மதீனா வாழும் யா ரசூலல்லாஹ், மனமறவாது யா ஹபீபல்லாஹ். எளிமையோடு வாழ்ந்து வந்த நெஞ்சமே, எந்த நாளும் அனுபவித்த இன்பம் கொஞ்சமே. எளிமையோடு வாழ்ந்து வந்த நெஞ்சமே, எந்த நாளும் அனுபவித்த இன்பம் கொஞ்சமே. இறையின் தஞ்சமே உம்மை மறையும் கொஞ்சமே, இறையின் தஞ்சமே உம்மை மறையும் கொஞ்சமே. வழியுணர்ந்து வாழ்பவர்க்கு இல்லை பஞ்சமே. மதீனா வாழும் யா ரசூலல்லாஹ், மனமறவாது யா ஹபீபல்லாஹ். இருள் கிழித்து சுடரொளிக்க வந்தீர்களே, இருள் கிழித்து சுடரொளிக்க வந்தீர்களே, வந்தீர்களே போதம் தந்தீர்களே. اللهم صل على سيدنا அனம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லதீன யஜிதூன மக்தூபன் இன்தஹும் ஃபித் தௌராத் வல் இன்ஜீல்,
மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து முந்திய வேதங்களிலே அல்லாஹ் சொல்லி வைத்திருக்கிறார். மௌலித் ஷரீஃபிலே ஓதுகிறோமே, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆத்தானி ஹாதல் குலாம் தய்யிபல் அர்தானி. அந்த வசனத்தில் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திறந்து விட்ட செய்தியை அன்னை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார். பலம்மா நதரத்திலே ஆமினா ரஹிஷத் ஃபீ ஜமாலிஹி وابتهجت برونق كماله وهو في حلل البهاء والمخارم والفوق والملائكة من حوله سكوت فسمعت قائلا يقول طوفوا بمحمد صلى الله عليه وسلم جميع الأبكار وعرضوا على أهل السماوات والأرض والبحار وغيب عنها سيد الكونين ثم رد إليها بأسرع كربة عين. ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தபோது அந்த குழந்தையை திருக்கரத்திலே வைத்து பார்க்கிறார்கள். பலம்மா நதரத்திலே ஆமினா தஹிஷத் ஃபீ ஜமாலி. அவர்களுக்கு திடுக்கம் ஏற்பட்டு அந்த குழந்தையினுடைய அழகை பார்த்து திடுக்கம் ஏற்பட்டு போயிருக்கிறது. கம்பீரத்தை பார்த்து அந்த பரிபூரணத்தை பார்த்து இப்படி ஒரு குழந்தை பெற்ற தாயை திடுக்கம் அடைந்திருக்கிறார். உத்தரவாதத்தை ரவுனத்தை கமாலி அந்த குழந்தை கம்பீரத்தால் போர்த்தப்பட்டது. கையில வச்சிருக்கிறாங்க. ஒரு சத்தம் கேட்கிறது. வசமியத் காயிலன் யகூலு தூஃபூ பிமுஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமீஅல் அஃகார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைகளிலே வைத்துக்கொண்டு தூஃபு அவர்களை நீங்கள் வைத்து தவாஃப் செய்யுங்கள். ஜமீஅல் அஃகார் எல்லா திசைகளுக்கும் சுற்றி வாருங்கள். வஅதுஹு அலா அஹ்லி ஸமாவாத்தி வல் அர்தி வல் பிஹார். வானம் பூமி கடல்கள் எல்லாவற்றையும் கொண்டு செல்லுங்கள். இது ஒரு சத்தம். இருலகத்திற்கும் இரு கூட்டத்திற்கும் தலைவரான எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை பருவத்தில் கைகளிலே இருந்தவர்களை காணவில்லை. அருமையான பெருமக்களே, இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்கிறது ஆப்பிரிக்காவுடைய அடர்ந்த காடுகளில் மரங்களுக்கு கீழாலே சூரியனின் ஒளி படாத இடம் இன்றும் இருக்கிறது. சூரிய ஒளி படாத பூமி உண்டு. கடலிலே நான்காவது கடலுக்கு கீழால் சூரிய ஒளி இன்னும் படவில்லை என்று சொல்லுங்கள். இறைவனாலே சொல்லப்பட்ட அந்த பேரொளி உமிழக்கூடிய அந்த சூரியனின் ஒளிபடாத இடம் கூட உண்டு. அந்த சூரியனின் ஒளிபடாத இடம் உண்டு. ஆனால் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரொளி படாத இடம் உலகத்தில் கிடையவே கிடையாது. தூஃபூ பிமுஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமீஅல் அஃகார் வஅதுஹு அலா அஹ்லி ஸமாவாத்தி வல் அர்தி வல் பிஹார். எல்லா திசைகளுக்கும் கொண்டு செல்லுங்கள், எல்லா வானங்களுக்கும் கொண்டு செல்லுங்கள், எல்லா பூமிக்கும் கொண்டு செல்லுங்கள், எல்லா கடல்களுக்கும் கொண்டு செல்லுங்கள். குழந்தையை காணவில்லை. கண் இவை மூடி முடிக்கக்கூடிய வினாடி நேரத்தில் அதைவிட குறைந்த மைக்ரோ செகண்ட் அந்த வினாடிக்குள்ளாலே நுண்ணிய வினாடிக்குள்ளாலே குழந்தை கையில வந்தது. உலகெல்லாம் சுற்றி வந்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரொளி உலகத்தில் பரவி இப்படியான குழந்தையை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா திருக்கரங்களிலே வைத்து பார்த்து மகிழ்ந்து சந்தோஷத்தில் இருக்கிற அந்த நிலையில் அன்பு குழந்தையை யாரிடத்திலே கொடுக்க வாங்குவதற்கு தந்தை இல்லை. தந்தையுடைய இடத்திலே இருக்கிற பாட்டெல்லாம் அப்துல் முத்தலிப் நாயகம் அவர்களிடத்திலே கொடுக்கப்படுகிறது. அந்த அழகு குழந்தையை அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு கையிலே வாங்கிய உடனே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆதானி அவர்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்பட்டு இப்படி ஒரு மனமான குழந்தையை எனக்கு தந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே புகழெல்லாம் என்று சொல்லி மோதி வந்தாங்க. சரி, அப்துல் முத்தலிப் அதுதான் அந்தல்லதி சும்மீத பில் குர்ஆனி உங்களுடைய பெயர் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வளர்ந்து வாலிபம் அடைந்து விவாகம் செய்து 40 வயதுக்கு பிறகல்லவா அவர்கள் குர்ஆன் வழங்கப்பட்டது. அதற்கு பிறகல்லவா குர்ஆனிலே அவர்களுடைய பெயர் வந்திருக்கும். எப்படி பிறந்த உடனே அப்துல் முத்தலிபுக்கு தெரியும்? சிலர் விவாதம் அருமை பெருமக்களே, அல்லாஹ் சொல்றானே அல்லதீன யஜிதூன மக்தூபன் இன்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல். தௌராத்திலும் இன்ஜீலிலும் உங்களுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை பற்றிய வரவு சொல்லப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றானே.
இருக்கிறார்கள், அவர்களுடைய பெயர் அஹ்மது என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களே. தௌராத்திலும் சபூரிலும் இன்ஜீலிலும் சொல்லப்பட்ட அந்த பெயர், அந்த தௌராத்துக்கும் சபூருக்கும் இன்ஜீலுக்கும் பெயர் என்னவென்றால் குர்ஆன் என்று பெயர் உண்டு. சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயணம் புறப்படுகிற போது தங்களுடைய பணியாளர்களிடத்திலே தங்களுடைய வாகனத்தை தயார் செய்ய சொல்லுவார்கள். அப்படி வாகனம் தயார் செய்து கொண்டிருக்கிற பொழுது இவர்கள் குர்ஆன் ஓதிக் கொண்டிருப்பார்கள். புகாரி ஷரீஃபிலே இருக்கிறது. அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை ஓதினால் அந்த குர்ஆன் எது? சுஃபிஃபா அலா தாவூத் குர்ஆன். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குர்ஆன் இலேசாக்கி கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் சொல்றார், அந்த குர்ஆன் எது? முந்தைய வேதங்களுக்கு குர்ஆன் என்று பெயர் உண்டு. எனவேதான் சையதுனா அப்துல் முத்தலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு குழந்தையை கையிலே வைத்துக் கொண்டு சொன்ன அந்த வார்த்தை, அந்த குர்ஆன் முந்தைய வேதங்களில் உங்களின் பெயர் உண்டு. அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் முந்தைய வேதங்களிலே உண்டு. அதைத்தான் ஒரு மனிதர் தௌராத்தை எடுத்து படித்தார். ஒரு யஹூதி தௌராத்தை எடுத்து படித்தார். தௌராத்தில் 4 இடங்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. தௌராத்திலே 4 இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனிதர் அந்த 4 பக்கங்களையும் கிழித்து எடுத்து விட்டார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் இருக்கிற இந்த வேதத்திலிருந்து அந்த பக்கங்களை கிழித்து எடுத்து விட்டார். அடுத்த நாள் அவர் தௌராத்தை படித்தார். 8 இடங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் இருக்கிறது. இதற்கு ஆத்திரம் வந்தது. 8 இடத்தையும் எடுத்து கிழித்து விட்டார். 3வது நாள் படித்தார். 14 இடங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் இருக்கிறது. ஒரு ஆச்சரியமாயிற்று. 4 8 ஆகி 8 16 ஆகி நாம் கிழித்துக் கொண்டிருந்தால் ஒருவேளை தௌராத் முழுக்க வந்து புகழையே சொல்லிவிடுமோ? அப்படியா? அந்த முஹம்மது யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய சகாக்களிடத்திலே கேட்கிறார். யார் இந்த முஹம்மது? எங்கே இருக்கிறார்? அவர்கள் சொல்லுகிறார், பேரித்த மரங்கள் நிறைந்த அடர்ந்த பகுதியிலே வாழ்கிறார் என்று சொன்னபோது, அன்றைக்கு பேரித்த மரங்கள் அதிகம் உள்ள இடம் என்று சொன்னால் இன்றைக்கும் தான் மதீனா ஷரீஃப். மதீனா ஷரீஃப். எனவே அவர் தூரத்திலிருந்து புறப்பட்டு தன்னுடைய வாகனத்திலே புறப்பட்டு போகிற வழியில் எல்லாம் மக்களிடத்தில் வழிகேட்டு கேட்டு வாசல் அங்கே சஹாபிகள் குழுமி அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மனிதர் நேர வந்தவர், அஸ்ஸலாமு அலைக்கும் யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்கள் குழுமி இருக்கிறார்கள். இவர்களில் ஒருவராக அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்க வேண்டும் என்று நினைத்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா முஹம்மது என்று சொல்லிக் கொடுத்தார். அவ்வளவுதான். குழுமியிருந்த சஹாபிகள் திரும்பி திரும்பி அழைத்தார். ஏன் தெரியுமா? 2 அல்லது 3 நாள் கூட ஆகவில்லை. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிந்து 2 அல்லது 3 நாட்களாக இருக்கிறது. மஜ்லிஸிலே குழுமி அமர்ந்திருக்கிறார்கள் சஹாபிகள். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத அந்த மஜ்லிஸில் சஹாபிகள் எப்படி இருந்திருப்பார்கள்? சஹாபிகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிந்த அந்த சோகம் இன்று நாளை இந்த ஒரு நிமிடத்தில், ஒரு மணி நேரத்தில், ஒரு நாளில், 2 நாளில், ஒரு மாதத்தில், ஒரு வருடத்தில் போய்விடவில்லை. அவர்களுடைய உள்ளத்தை வருடிக்கொண்டே இருந்தது. ஆட்சி அமைந்த சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு খিলাফத்திலே இருக்கிற போது சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கலீஃபா அவர்களே, நான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சலாம் சொன்னேன், என் சலாமுக்கு பதில் சொல்லாம போயிட்டாங்கன்னு ஒரு வழக்கு தொடர்ந்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வழக்கு எதற்கு வழக்கு தொடரப்படுகிறது? நான் சொன்ன சலாமுக்கு பதில் சொல்லவில்லை என்று. சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அப்படியா, சரி, அப்படியானால் உஸ்மானை அழைத்து விசாரிப்போம் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து, உஸ்மான், உமர் உங்களுக்கு சலாம் சொன்னாராமே, ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் அவருடைய சலாமுக்கு பதில் சொல்லவில்லையாமே என்று சொன்னபோது விசாரிக்கிற போது சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், கலீஃபா அவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்ததும் தெரியாத, அவர் சலாம் சொன்னதும் தெரியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்ததும் தெரியாது, அவர் சலாம் சொன்னதும் எனக்கு தெரியாது. சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மகளுக்கு மணமுடித்து வைக்க விரும்புகிறார்கள். சையதுனா உஸ்மான், உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் மணமுடிக்க விரும்பினார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருப்பம் அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் இருக்க வேண்டும். சையதுனா அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யார் ஸல்லல்லாஹு அவருடைய மகளை முடிக்கலாமா என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லவில்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து எண்ணம் இருக்கிறது தெரிந்தபோது இவர்கள் சொன்னார்கள், அலியே, நீங்கள் ஏன் கேட்காமல் இருக்கிறீர்கள்? செல்லுங்கள், நாயகம் ஸல்லல்லாஹு
அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று உங்கள் மகனை எனக்கு மறுமொழித்து தாருங்கள் என்று கேளுங்கள் என்று சொல்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எனக்கு எப்படி கேட்கிறது கூச்சமா இருக்கு, அந்த அவருடைய அன்பு மகனை மறுமொழிப்பதற்கு என்னிடத்தில் என்ன இருக்கிறது, எதுவுமே இல்லையே என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மறுமொழித்து வைக்க விருப்பம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டவர்கள் சஹாபிகள் அனுப்பி வைக்கிறார்கள். போய் ரசூலுல்லாஹ் கேளுங்க. அது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையிலே அமர்ந்து கேட்பதற்கு கூச்சப்பட்டு வாய்க்குள்ளேயே வார்த்தைகள் சுற்றி கொண்டிருக்கிற போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அலியே என் மகளை உங்களுக்கு மறுமொழித்து தரணுமான்னு கேட்டாங்க. அந்த எண்ணத்திலே தானே வந்திருக்கிறீர்கள் என்ற போது ஆமான்னு சொன்னாங்க. என்ன இருக்கிறது உங்களுக்கு, என்ன இருக்கிறது என்று சொன்னார். ஏதோ ஒரு ஆயத்து இருக்கிறது, இதை சென்று நீங்கள் பஜாரிலே சென்று சந்தையிலே சென்று இதை விற்று வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அது மகாராஜர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு வித்த எவ்வளவு 2 தினம் 3 தினம் போகும். அதை கொண்டு போகிறார்கள். எதிரிலே சீக்கிரம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். அலியை எங்க போறீங்கன்னு கேட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் அன்பு மகளை எனக்கு மறுமொழித்து வைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஆயுதத்தை இதை விற்று அதிலிருந்து எதையாவது கொண்டு வர சொல்லியிருக்கிறார்கள் என்ற போது, அலி அதை எனக்கு தருகிறீர்களா, என்னிடத்தில் விற்று விடுங்களேன் என்று சொல்கிறார்கள். சரி நான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, சரி நான் உங்களுக்கு தருகிறேன், எவ்வளவு தருகிறீர்கள் என்று கேட்டபோது சீதா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த ஆயுதத்திற்கு நான் 500 திர்ஹம் தருகிறேன் என்றார். 2 அல்லது 3 திர்ஹம் போகக்கூடிய 500 திர்ஹம். ஏன்? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மகனை நீங்கள் அடைய போகிறீர்கள், இந்த ஒன்றுக்கு என்னுடைய எது வேண்டுமானாலும் தருவேன், 500 திர்ஹம் அன்றைக்கு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கன்னா தன் ஹஸானாவை திறக்கக்கூடியவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ஃபில் ஜன்னah, உஸ்மான் சொர்க்கத்திலே இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அப்படி அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தன்னுடைய பொருளாதார அனைத்தையும் அர்ப்பணம் செய்யக்கூடிய அந்த தியாக சீரர் சீனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத் மரணம் மிக விரைவிலே மறந்து போய்விடுமா, அவர்களின் இதயத்தை விட்டு இலகுவிலே மறைந்து போய்விடுமா, அதை நினைத்த கவலை அவர்கள் உள்ளத்தை ரணப்படுத்திக் கொண்டிருக்கிறது. சொன்னார்கள், என் இதய வேந்தர் பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தாங்க செய்தி, அந்த நிகழ்வு என் நெஞ்சத்தை விட்டு இன்னும் தீரவில்லை. அதற்கிடையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்ததோ அவர்கள் சலாம் சொன்னதோ எனக்கு தெரியாது என்று சொன்னார். அருமை பெருமக்களே, நான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க நான் மறந்து விட்டேன் என்று சொன்னார். அப்ப எதை கேட்க மறந்தீர்கள்? தீன் துன்யா இரண்டிற்கும் ஈடேற்றம் தரக்கூடியது எது என்று சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். அதை நான் கேட்டேன், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார். பெருமக்களே, அப்படி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு கூட அது நினைவுக்கு வருகிற பொழுதெல்லாம் தன்னுடைய இதயத்தை ரணப்படுத்திக் கொண்டிருந்தது சஹாபிகளுக்கு. அப்படிப்பட்ட நிலையில் திடீர்னு ஒரு மனிதர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் குழுவில் இருக்கிற சஹாபிகள் எல்லாம் நடந்து வந்து விட்டார்கள். மஸ்ஜித் நபவி மீண்டும் அப்படி ஒரு சூழல். அந்த நேரத்தில் எங்கே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே என்று இருக்கிறார். சஹாபிகள் அவரை அழைத்து அமர்வித்து ஆசுவாசப்படுத்தி மாணவி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைத்து விட்டார்கள் என்ற செய்தியை சொல்லுகிறார்கள். அவ்வளவுதான், தாங்க முடியாத சூழலில் மரணித்து விட்டார்களா? அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஜீவியத்திலே பார்க்கிற வாய்ப்பும் நசீபும் எனக்கு அற்று போய்விட்டதா, இனி பார்க்க முடியாதா என்ற எண்ணத்தில், அப்படியானால் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்த ஆடையாவது இருக்குமே, அதையாவது தாருங்களே என்று சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி ஃபாத்திமா நாயகியிடத்திலே போய் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருந்த ஆடையை பெற்று வர சொல்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போய் ஃபாத்திமா நாயகியுடைய வாசலை தட்டி அந்த ஆடையை தாருங்கள் என்று கேட்கிற போது, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஆடை என்னிடத்தில் இருக்க வேண்டும், ஏன் அதை கேட்கிறீர்கள், தரமாட்டேன் என்கிறார். இல்லையம்மா, மஸ்ஜித் நபவியில் இப்படி ஒரு நிகழ்வு, அதை கேட்டு வருமாறு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அனுப்பினார்கள் என்கிற போது ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா கொடுக்கிறார்கள். அதை பெற்றுக்கொண்டு வந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை வந்திருக்கிற அந்த மனிதனிடத்தில் கொடுக்க, அந்த மனிதர் அதை வாங்கி முத்தமிட்டு தன்னுடைய முகமெல்லாம் தேய்த்து தன் உடலெல்லாம் தேய்த்துக் கொண்டு மாணவி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்த இந்த முபாரக்கான ஆடை
மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரௌலா ஷரீஃபுக்கு வந்தார். அவருக்கு காட்டப்பட்டது இதுதான் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபர் ஷரீஃப் என்று காட்டப்பட்ட போது அந்த மனிதர் கபருக்கு வந்தார். மாணவியினுடைய திரு முபாரக்கான அந்த சட்டைகளை கைகளிலே வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே சொன்னார், யா அல்லாஹ், உன்னை நான் ஏற்றுக்கொண்டேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி ஷஹாதத் கலிமாவை முழங்கி தான் இஸ்லாத்தை தழுவியதை பிரகடனப்படுத்தி விட்டு சொன்னார், இறைவா, என்னுடைய இந்த இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டதை நீ கபூல் செய்வாயானால் அதை கபூல் செய்ததற்கு அர்த்தமாக, அதற்கு பொருளாக, அதற்கு அடையாளமாக மாணவி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திரு சந்நிதியிலே என் ரூஹ் உயிர் கைப்பற்றப்பட வேண்டும் என்று கேட்டார். சஹாபிகளுக்கெல்லாம் என்னவோ போராடிவிட்டது. அந்த மனிதர் துஆ கேட்டு தன் கையை கீழாக இறக்க முன்பு அவருக்கு திடீரென ஒரு சத்தம் ஏற்பட்டு அவருடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சட்டையும் கூட ஒரு மனிதனுக்கு தெய்வீகமானதை கொடுத்துக் கொண்டிருந்தது. அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்திருந்த சட்டை, அந்த முபாரக்கான துணி, அதுவும் கூட ஏகத்துவ பணியை செய்து கொண்டிருந்தது. அந்த சட்டையை பார்த்து ஈமான் முஸ்லிம் ஆகிவிட்டார். அந்த மனிதர் ஷஹீதாகி விடுகிறார். அந்த இடத்திலே வஃபாத்தாகி விடுகிறார். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீராட்டிய அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த மனிதரையும் நீராட்டினார்கள். பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு 2 நாட்கள் இப்படியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருந்த அந்த சட்டையும் கூட ஒரு மனிதனுடைய ஹிதாயத்திற்கு காரணமாக இருந்தது. அதை சஹாபிகள் புரிந்திருந்தார். அதனால தான் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்த சட்டை, அவர்கள் உபயோகித்த பொருள்கள், சாமைகள், இவைகள் தங்களுக்கு வேண்டும் என்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டினார். ஒரு பெண்மணி வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லலாம், இந்த சால்வை நான் என் கையாலே நெய்தது, அழகு பூவேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்று கொடுத்த போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வாங்கி அணிந்து கொண்டார்கள். அதை வாங்கி மகிழ்ச்சியோடு அணிந்து கொண்டார்கள். அதை பார்த்து அந்த பெண்மணி மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் திரும்பி போய்விட்ட போது சையதுனா அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லது சையதுனா ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 2 பேரில் ஒருவர், யா ரசூலல்லாஹ், அந்த சால்வையை எனக்கு தரக்கூடாதான்னு கேட்டார். அந்த சால்வையை எனக்கு தரக்கூடாதான்னு கேட்டுவிட்டார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டால் வம்மஸாயில பராத்தன விரட்ட மாட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கையேந்தி விட்டால் அது வெறும் கையாக போகாது. கேட்டுவிட்ட மனிதருக்கு கொடுத்து விட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீனா இப்னு ஹைத்தமி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தியை சொல்றார். மாணவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு ஒரு நாள் சையதுனா அபுல் கைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வந்து ரௌலா ஷரீஃபிலே நின்று, யா ரசூலல்லாஹ், எனக்கு பசியாக இருக்கிறது, நான் சாப்பிட்டு 3 நாளாகி விட்டது நாயகமே, நான் பசிக்கு யாரிடத்திலே போய் கேட்பேன்? மனித மக்களிடத்திலே கேட்பதற்கு வெட்கமாக இருக்கிறது, உங்களிடத்திலே கேட்கலாம், நீங்கள் தரக்கூடியவர்கள், நீங்கள் சொன்னீர்கள் இன்னமா காசிம் அல்லாஹ் யுஹி, நீங்கள் பங்கிடக்கூடியவர்கள், எனவே எனக்கு ஏதாவது தாருங்கள், பசிக்கிறது என்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரௌலா ஷரீஃபிலே நின்று கேட்கிறார். பசிக்கிறது, நான் யாரிடத்திலும் கேட்க எனக்கு வெட்கம், மனித மக்களிடம் போய் நான் யாசகம் கை நீட்டுவதில்லை, நீங்க எனக்கு தாங்கன்னு சொல்லி அப்படியே அமர்ந்திருந்தவர் அயர்ந்து தூங்கி விட்டார். ஷேக் அபுல் கைர் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் அயர்ந்து தூங்கி விட்டேன். அவர்களுடைய கனவிலே சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து, அபுல் கைர் எழுந்திருங்கள், அதுவும் அண்ணன் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னபோது அபுல் கைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுந்துட்டான். எழுந்து நின்று பார்த்தால் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகு நடையோடு வருகிறார்கள். அழகு நடை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடை இருக்கிறதே, அதை குறித்து ஒரு கவிஞர் சொல்லுவார், உங்கள் நடையழகை வியந்து இறை மிஅராஜ் இரவிலே, உங்களுடைய நடையின் அழகை பார்க்கத்தானே அல்லாஹ் அர்ஷுக்கு அழைத்தான். உங்களுடைய நடையின் அழகு அதை பார்க்கத்தான் அல்லாஹ் மிஅராஜ் அர்ஷுக்கு அழைத்தான். அர்ஷிலே நடந்து வாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செருப்பு கழட்டி வர சொன்ன இறைவன் உங்களை செருப்போடு வர சொன்னார். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகு நடை அவர்கள் வருகிறார்கள். அவர்களை சுற்றி சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபிகள் எல்லாம் வர
அந்த அழகு நிலையில் நல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கி வந்து அபூல் கைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தட்டி கொடுத்து, அபூல் கைர் என்ன பசியாக இருக்கிறதோ என்று சொல்லி ரொட்டியை கையில் கொடுத்து சாப்பிட கொடுத்தார்கள். அபூல் கைர் ரலியல்லாஹு அன்ஹு அதை சாப்பிடுகிறார்கள். பசியோடும் ஆசனமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரத்தாலே தரப்பட்ட அந்த உணவை வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற போது திடீரென கனவு கலைந்து போய்விட்டது, தூக்கம் கலைந்து போய்விட்டது. அபூல் கைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், என் கனவு கலைந்து போய்விட்டது, நான் பார்க்கிறேன் நான் உண்டது போக எஞ்சிய ரொட்டி என் கையிலே இருந்தது என்றார். வஃபாத்திற்கு பிறகு கூட அவர்களின் திரு தர்பாரிலே வந்து நின்று ஏந்திய எந்த கனவும் காலியாக செல்லாது. அந்த ஜீவியத்திலே கேட்டவர்களுக்கு கொடுக்காது இருப்பார்களா? கேட்ட அந்த சஹாபிக்கு தன்னுடைய சாமியை கலட்டி கொடுத்துட்டாங்க. சாமியை கொடுத்து விட்டார்கள். சஹாபிகள் குறைபட்டு என்ன இப்படி செய்தீங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டால் அவர்கள் தரமாட்டார்களா? மாட்டேன் என்று சொல்வார்களா? இல்லை என்பார்களா? அவர்கள் அனுமதித்ததை கேட்டு விட்டீர்களே. இந்த சஹாபி சொல்றாங்க, நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அருளுடைய முபாரக்கான அங்கியை எப்பொழுது கேட்டேன்? அவர்கள் அணிந்ததற்கு பிறகுதான் கேட்டேன். காரணம், அது எனக்கு கஃபனாக அணிவிக்கப்படுவதற்காக. ஒருவேளை நான் அதை முந்தி கேட்டிருந்தால் இருப்பார்கள், ஆனால் அவர்கள் அணிந்ததற்கு பிறகுதான் நான் கேட்டேன். காரணம், அது எனக்கு கஃபனாக அணிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கேட்டேன் என்று சொன்னார். புகாரி ஷரீஃபில் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்த சால்வை அணிந்த சட்டை, காரணம் அது நெருப்பு தீண்டாது. சாமித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிற்கு சென்றிருந்த போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய அடிமைகளிடத்தில் உணவு கொண்டு வர சொன்னார்கள். உணவு பரிமாறப்பட்டது. கை துடைப்பதற்கு துணியை கேட்டார்கள். ஒரு அழுக்கு துணி வந்தது. என்ன அழுக்காக இருக்கிறது, இதை கொஞ்சம் நெருப்பிலே போட்டு எடுக்கிறேன்னு சொன்னார். துணியை நெருப்பிலே போட்டு எடுக்க சொன்னார்கள். அந்த பெண்மணி போய் நெருப்பிலே வைத்து விட்டு துணியை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அழுக்கு போய்விட்டது. இதென்ன அதிசயமாக இருக்கிறது. துணியை துவைப்பார்கள், தண்ணீரிலே நினைப்பார்கள், நெருப்பிலே போடுவார்களா? இதென்ன அதிசயமாக இருக்கிறது என்று பார்த்தால், என்ன அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நெருப்பிலே துணியை போடுகிறீர்கள், அழுக்கு போய்விட்டது, துணி கரியவில்லை. காரணம், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு நாள் அண்ணலம் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வீட்டிலிருந்து இந்த துணியிலே தங்களுடைய கைகளை துடைத்தார்கள், முகத்தை துடைத்தார்கள். அவர்களுடைய முபாரக்கான முகமும் கையும் துடைக்கப்பட்டதை நெருப்பு தீண்டாது என்று எனக்கு தெரியும் என்றார். அதற்காக நான் அந்த ஆடையை அவ்வளவு போட்டி. அபூ ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பாரில் புகழ் பாடினார்களே, அபூ ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு வானம் சுமார் பாடினார்களே, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அங்கீகரித்து முன்னாலே போட்டாங்க. மேடையிலே கிடந்ததை போர்த்தினார்கள். பெருமக்களே, உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தங்கள் உயிரை அர்ப்பணித்த தோழர்கள் சஹாபிகள் உண்டு, இரத்தம் சிந்திய சஹாபிகள் உண்டு, தன் சொத்துக்களை வீடுகளை மனைகளை இழந்தவர்கள் உண்டு, மனைவிகளை பிரிந்தவர்கள் உண்டு, வாழ்க்கையில் அத்தனை அர்ப்பணங்களை செய்த பல சஹாபிகள் உண்டு. அவர்கள் யாருக்கும் கிடைக்காத பெரும் பெரும் பாக்கியமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலித் ஓதிய சஹாபி அவர்களை புகழ்ந்து பாடியவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்னாடை கொடுத்தார். அபூ ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடியே பெற்றுக் கொண்டார்கள். சீதனா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வந்து அபூ ஸுஹைர், அதை நீங்கள் எனக்கு தந்து விடுங்கள், உங்களுக்கு நான் 10,000 திர்ஹம் தருகிறேன் என்றார். அன்றைக்கு இருந்த நிலையில் 10,000 திர்ஹம் தருகிறேன், அதை தாருங்கள். பெருமானார் கோர்வையை எனக்கு தாருங்கள் என்று கேட்டார். சீதனா அபூ ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்க மாட்டேங்கிறார். இல்லை, யாருக்கும் தர முடியாது. கொடுப்பார்களா? சஹாபிகளை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், அந்த தோழர்கள் தங்களுக்கே தேவை இருந்தாலும் கூட தங்கள் தேவையை விட பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்கள், முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்கள். உயிருக்காகத்தான் நிலையில கூட, சஹராத்துடைய நிலையில கூட தண்ணீர் கொண்டு வந்த போது பக்கத்தில் காட்டி, அவருக்கு தண்ணீர் கொண்டு போனார் மூன்றாவது ஒருவரை காட்டி, தன் வாழ்க்கையுடைய கடைசி வினாடியிலே கூட பிறருக்கு கொடுக்கக்கூடிய முன்னுரிமை கொடுத்த சஹாபிகள். அல்லாஹ் சொன்னார், அப்படிப்பட்ட சஹாபிகள் எதை வேண்டுமானாலும் கொடுப்பார்கள், உயிரை வேண்டுமானாலும் கொடுப்பார்கள். ஆனால் இதை கொடுப்பார்களா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்த்தி அந்த போரை கொடுப்பார்களா?
சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே இருக்கிறார்கள். சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வலதுபுறத்திலே இருக்கிறார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இடதுபுறத்திலே இருக்கிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடித்து விட்டு அதை பரக்கத்திற்காக கொடுப்பது வழக்கம். இப்பொழுது கொடுக்க வேண்டும். யாருக்கு கொடுப்பது? வலதுபுறத்திலே இருக்கிற சிறுவருக்கு கொடுப்பதா, இடதுபுறத்திலே இருக்கிற மனிதர்களிலே சிறந்த கைருல் பஷரி பாதல் இந்தியா அபிமானங்களுக்கு அடுத்த மனிதர்களிலேயே சிறந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுக்கு கொடுக்கிறதா, இவ்வளவு பெரிய சஹாபி இவர்களுக்கு கொடுப்பதா, அல்லது இந்த இளவயது சஹாபிக்கு கொடுக்கிறதா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு கொடுத்தாலும் அது சுன்னத். அவர்களை போய் ஏன் வலதுபுறத்தை முற்படுத்தவில்லை, ஏன் இடதுபுறத்தை முற்படுத்தினீர்கள் என்றெல்லாம் கேட்க முடியாது. அவர்கள் யாருக்கு முதலிலே கொடுத்தார்களோ அது அவர்களுடைய உரிமை. அவர்கள் எழுதிய தீர்ப்பை திருத்துவதற்கோ அதை திருப்பி கேட்பதற்கோ அதை தன் உரிமையை கருத்தை கேட்பதற்கோ உரிமை எந்த மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் கிடையாது என்று அல்லாஹ் தீர்ப்பளித்தான். வமா கான லில் மூமினின் வலா மூமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுல் ഖിയറத்து மின் அம்ரிஹி. அல்லாஹ் ரசூலும் ஒன்றை தீர்ப்பளித்து விட்டால் அந்த தீர்ப்பை திருத்தி கேட்கிற தங்கள் சொந்த கருத்தை சொல்கிற உரிமை எந்த மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் கிடையாது என்றான் அல்லாஹ். அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் சொல்றான். அப்படியானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பளித்தார். அந்த தீர்ப்பு யாருடையது? அல்லாஹ்வுடையது. எனவே பெருமானார் சொன்னால் அந்த தீர்ப்பு அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. அதை திருத்தி கேட்க யாருக்கும் உரிமை கிடையாது. வலதுபுறத்திலே கொடுத்தாலும் சரி, இடதுபுறத்திலே கொடுத்தாலும் சரி, இரண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித உரிமையை நிலைநிறுத்தியவர்கள், ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமையை நிலைநிறுத்தியவர்கள். ஒரு சிறுவர் அவருடைய உரிமை பாதிக்கப்படக்கூடாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பால் பாத்திரத்தை சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்து ஆதிஹி ஷுருபத்துக்கு, இது உங்களுக்குரிய பானம். நீங்கள் விரும்பினால் இவர்களுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க விரும்பினால் கொடுக்கலாம் என்று சொன்னார்கள். சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மா குன்து ரஊஹிரன் பிஷூரிக நஸீபும் மின் ஜஹதன் யா ரசூலல்லாஹ். உங்களுடைய உமிழ்நீர் பட்ட அந்த முபாரக்கான பரக்கத்தை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு கிடைத்த அந்த நஸீபு பங்கை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அவர்களே கொடுத்தார்கள். புகாரி ஷரீஃபில் இருக்கிறது, திர்மிதி ஷரீஃபில் இருக்கிறது. சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சையதுனா காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு கட்டத்தில் அப்படி இருந்ததாக திர்மிதி ஷரீஃபில் இருக்கிறது. எதை வேண்டுமானாலும் கொடுக்கிற சஹாபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து பெற்ற அந்த பாக்கியத்தை கொடுப்பார்களா? எப்படி கொடுப்பார்கள்? உருவா யார்? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவிலே வந்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று உடன்படிக்கை எழுதிய போது முஹம்மது ரசூலுல்லாஹ் கிடையாது, முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் என்று எழுத சொன்னாரே. அந்த உருவா சொல்றார், நான் எத்தனையோ மன்னர்களை பார்த்திருக்கிறேன், எத்தனையோ அரசர்களை மந்திரிகளையும் பார்த்திருக்கிறேன், ஆனால் மாநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுடைய தோழர்கள் நடந்து கொள்கிற முறையை நான் எதுவுமே பார்த்ததில்லை. வமா தலஹம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத்தன் இல்லா வகஅத் ஃபீ கஃபி ரஜுலின் மின்ஹும். அவர்கள் காலை உமிழ்ந்தால் அந்த கால் சரி அது மண்ணிலே போய் விடுவதில்லை, எங்கிருந்தாலும் சஹாபிகள் பாய்ந்து விடுவது தங்களுடைய திருக்கரங்களிலே ஏற்றிக் கொள்கிறார்கள். ஃபதரக பிஹா வஜ்ஹு வஜ்ஹு, தங்களுடைய முகங்களிலும் தங்கள் உடல்களிலும் தேய்த்து கொள்கிறார்கள். இதான் தவந்தார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்தால் அவர்கள் ஒது செய்த அந்த தண்ணீர் கீழே விடுவதற்கு முன்னாலே காது யக்ததிலுன அலா வதுஹி, அந்த ஒது செய்த தண்ணீரை எடுப்பதற்காக முண்டி எடுத்துக் கொண்டு செல்கிறார்கள் சஹாபிகள். அந்த தண்ணீர் எடுப்பதற்காக முண்டி செல்வார்கள். அப்படி கிடைத்த சஹாபிகள் கரங்களிலே வைத்து தங்கள் உடல்களின் மேல்களில் தடவ, கிடைக்காத சஹாபிகள் வந்து இந்த சஹாபிகளின் கைகளில் இருக்கிற தண்ணீரை தடவை. பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களை போன்ற மனிதராக ஒரு காலத்தில் சமகாலத்தில் வாழ்ந்த சஹாபிகளை பார்க்கிறீர்கள். சையதுனா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10,000 வருடங்களுக்கு கேட்டவர்கள் கொடுக்கவில்லை. அவருடைய வஃபாத்துக்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் விடவில்லை. சையதுனா கஅப் இப்னு சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதக்கூடாது, முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் என்று எழுத சொன்னாரே, அந்த ஒருவா மக்கா வெற்றியிலே இஸ்லாத்தை தழுவியதற்கு பிறகு இறுதி ஹஜ்ஜத்துல் விதாவில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடியை வடித்த போது அந்த முடியை பெற்றுக் கொள்வதற்காக சஹாபிகள் கையேட்டி இருக்க, அதிலிருந்து சில முடிகள் விழுந்த போது அதை எடுப்பதற்காக முண்டி எடுத்து சென்று தன் உடலில் எல்லாம் புழுதிகள் பட்டுக்கொண்ட நிலையில் தன் உடல் எல்லாம் புழுதிகள் படுகிறது, அந்த முடியை புரைக்க எடுத்தார், தேடி எடுத்தார் என்று நீங்களே பார்க்கிறேன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே முடி வடிக்கப்பட்டது. அப்படி வடிக்கப்பட்ட அந்த முடிகளை செய்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொடுத்து எக்ஸின் பைனன்னாஸ், இதை மக்களுக்கு பங்கு வைத்து கொடுங்கள் என்றார். சொன்னது யார்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முடியை பங்கு வச்சு கொடுங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெற்றுக்கொண்டு பங்கு வைக்கிறார்கள். சஹாபிகள் அதை பெறுவதற்காக ஆர்வப்பட்டார்கள். அவங்க சொல்லல, அதென்ன உங்களுக்கு இருக்கிற முடியை போல தானே எங்களுக்கு இருக்குன்னு சொல்லல, உங்களுக்கு இருக்கிற தாடி முடியை போல தானே எங்களுக்கு இருக்கிறது, அதென்ன உங்களுடைய முடிக்கு மட்டும் அவனுக்கு பறக்குதுன்னு சொல்லவில்லை. அதுதான் சஹாபிகளுக்கு வஹாபிகளுக்கு வித்தியாசம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பசி இருந்தது, தாகம் இருந்தது, துக்கம் இருந்தது, தூக்கம் இருந்தது. அவர்கள் நம்மை போலத்தான் கழிவறைக்கு சென்றார்கள், அவர்களுக்கும் டாய்லெட் வந்தது. சாதாரணமாக இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார், அன்றைக்கு பேசியிருக்கிறார். மனிதகுல தந்தை செய்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்தா செய்யாத மலக்குகளை சொன்ன போது இப்லீஸ் லானத்துல்லாஹ் என்ன சொன்னான்? காலம் அப்படி அஸ்ஜுத லிபஷர் خلقته من صلصال من حمأ مسنون. சுண்டினால் சத்தம் வருகிற அந்த களிமண் காய்ந்து விட்டால் ஒரு பாத்திரமாக பானையாக செய்தால் சுண்டினால் சத்தம் வருமே, அதை சொல்கிறான். ஒரு மண்ணு களிமண், அந்த மண்ணால் படைக்கப்பட்ட மனிதனுக்காக நான் சஜ்தா செய்வேன் அல்லாஹ்விடத்திலே கேட்டான் இப்லீஸ். அல்லாஹ் ஆதமுக்கு சஜ்தா செய்ய சொன்னான், ஆதமுக்கு சஜ்தா செய்ய என்றான். இவன் கேட்டான், அதற்கு மனிதனுக்கு சஜ்தா செய்ய சொல்லுகிறாய் என்றான். அதுக்கு சூட்சுமம் அவனுக்கு புரியவில்லை. அதுக்கு காரணத்தை நம்முடைய மகான்கள் எழுதுகிற போது ஜபஹத்தி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நுதலில நூரை முஹம்மது எழுதி கொண்டிருந்தது. அதற்குத்தான் சஜ்தா, நூரை முஹம்மதுக்கு தான் அல்லாஹ் சஜ்தா செய்ய சொன்னான். அல்-அக்வார் முஹம்மதியா மிம்ம வாஹபில் துன்யா என்பதாக அல்லாஹ் யூசுப் இஸ்மாயில் நபஹானிமா ரஹ்மத்துல்லாஹி எழுதுகிறார். சீதனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்-மக்சூர் வாதம் வசீலா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வசீலாவாக வைத்து அவர்களை முன்னோக்கும் தரமாக வைத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஜ்தா செய்யப்பட்டது. இப்லீஸ் லானத்துல்லாஹ் சொன்னா, அதென்ன மனிதருக்கு சஜ்தா செய்ய சொல்றார்? மனிதர் என்ற வார்த்தையை துவங்கி வைத்தது யார்? இப்லீஸ். அந்த வாரிசு தொடர்கிறது. நபி ரசூல்மார்கள் சென்ற மக்களிடத்தில் காலத்து ரசூலுமா பில்லாஹி ஷக்குன் ஃபாத்திரிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானத்தையும் பூமியையும் படைத்த அல்லாஹ்வையா நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள்? அவன் உங்களை அழைக்கிறான், உங்களை நீண்ட காலம் வாழ வைக்க சொல்லுகிறான், நீங்கள் வாருங்கள் என்ற போது அவர்கள் என்ன சொன்னார்கள்? என்ன அன்சும் இல்லா ரசூலுன்னா, நீங்க என்ன எங்க வந்து அழைக்கிறீர்கள்? நீங்களும் எங்களை போன்ற மனிதர்கள் தானே என்று சொன்னார்கள். அந்த வாரிசு தொடர்கிறது. இப்லீஸ் அன்றைக்கு தொடங்கி வைத்தது தொடர்கிறது. நீங்களும் எங்களை போன்ற மனிதர்கள் தானே. ரசூல்மார்கள் சொன்னார்கள், ஆமா காலத்துல ரசூலும் இன்னஹு இல்லா ரசூலும் மின்கும், நாங்கள் உங்களை போன்ற மனிதர்கள் தான். வலாகின்னல்லாஹு யமுன்னு அலா மன் யஷாஉ மின் இபாதி, அவன் அல்லாஹ் நாடுகிற தன்னுடைய அடியார்களுக்கு விசேஷ சலுகை கொடுக்கிறானே, அப்படி சலுகை அப்படி விசேஷங்கள் சிறப்புகளை கொடுக்கிறானே, அப்படி சிறப்பு கொடுக்கப்பட்ட மனிதர்கள் நாங்கள் என்று சொன்னார்கள். இந்த மனிதர்கள் இல்லை, எங்களை போன்ற மனிதர்கள் என்று சொன்னார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து இப்லீஸ் லானத்துல்லாஹ் சொன்னானா, சீதனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவர்களுடைய மக்கள் சொல்கிறார்கள், வகால் மலவுல் லதீன கஃபரு மின் கௌமிஹி மா ஹாதா இல்லா பஷருன் மித்லுக்கும். அந்த கூட்டத்தார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அவங்க சொன்னாங்க, மா ஹாதா இல்லா பஷருன் மித்லுக்கும், இதென்ன நீரே எங்களை போல ஒரு மனிதர் தானே. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சீதனா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், வகால் மலவுல் லதீன கஃபரு மின் கௌமிஹி வகذبوا بلقاء الآخرة وأترفناهم في الحياة الدنيا ما هذا إلا
அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் எல்லா காலத்துல வாழ்ந்த அந்த மக்கள் அதைத்தான் சொன்னாங்க. மனிதர் தானே, மனிதர் தானே. அபூஜஹல் அவருடைய ஆட்கள் பேசிக்கொண்டார்கள். லாஹியத்துன் குலூபுஹும், அவர்கள் இதயங்களில் மறைத்து வைத்திருந்த அந்த ரகசியத்தை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டதை அல்லாஹ் பிரகடனப்படுத்துகிறான். லாஹியத்துன் குலூபுஹும் வஅஸர்ருன் நஜ்வா அல்லதீன ஸலமு ஹல் ஹாதா இல்லா பஷருன் மித்லுக்கும். நீங்க என்ன அவருடைய சூனியத்திலே போய் விழுந்து விட பார்க்கிறீர்கள்? உங்களை போல அவர் ஒரு மனிதர் தானே. யார் சொன்னார்? அபூஜஹல் சொன்னான். இப்லீஸ் சொல்ல அந்த வாரிசு தொடர்ந்து அபூஜஹலிடத்திலே வந்து இன்றும் அந்த தொடர் சங்கிலி முடிந்து போய்விடவில்லை. இன்றும் அந்த சங்கிலி தொடர் முடிந்து போய்விடவில்லை. சாதாரண மனிதர் தானே, அவருக்கு என்ன அப்படி? ஆனால் இப்படி ஒரு கேள்வி அபூஜஹலுக்கு வந்ததே இல்லை, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு வந்ததா? ஏன் இப்படி அப்படி ஒரு சந்தேகம் வரணும்னா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வரலாம், வாய்ப்பு இருக்கிறது. ஏன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிநேகிதர், ஆடிய வயதிலேயே, இளம் வயதிலேயே சிநேகிதர், சின்ன வயதிலேயே நண்பர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய முபாரக்கான திருமணம் நடைபெறுகிறது. அந்த நிக்காஹ் மஜ்லிஸ்ல நபித்துவத்திற்கெல்லாம் முன்னாலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 25வது வயது. அப்பொழுது நடைபெறுகிற அந்த நிக்காஹ் திருமண விழாவில் நிக்காஹ் மஜ்லிஸ்ல செய்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாப்பிள்ளை கூட்டாளியார். அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குமான நெருக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குலித்து அன வ அபூபக்கர் தீனத்தின் வாஹிதா, நானும் அபூபக்கரும் ஒரே மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் என்றார்கள். அப்படி ஒரு நெருக்கம் பிறப்பிற்கு முன்பே பிறந்து ஒன்றாக வளர்ந்து வாழ்வு எல்லாம் ஒன்றாக இருந்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வியாபாரத்துக்காக சிரியாவுக்கு போய் திரும்புறாங்க. வழியிலே செய்திகளுக்கு கிடைக்கிறது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபி என்று பிரகடனப்படுத்தி விட்டார்கள். இப்பதான் போனோம், போய் 2 நாள் தான் ஆச்சு, 3 நாள் தான் ஆச்சு, 1 வாரம் தான் ஆச்சு, அதுக்குள்ள இவர் திடீர்னு நபின்னு சொல்றாரு, போய் கேட்போம் என்று அப்படி ஒரு நினைவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் கிடைத்த நேரம் வந்தார், அமைதியா இருந்தார். ஒரு நாள் திரும்ப போறார், 2வது நாள் திரும்ப செல்கிறார், 3வது நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், என்ன அபூபக்கரே உங்களுக்கு இன்னும் ஈமான் வருவதற்கு நேரம் வரலையான்னு கேட்கிறாங்க. யார சொல்லலாம்? அதற்கான ஏதாவது அத்தாட்சி என்னன்னு கேட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன அபூபக்கரே என்னிடத்தில் அத்தாட்சி கேட்கிறீர்கள்? நீங்கள் சிரியாவுக்கு சென்று வருகிற உங்களுடைய பயண பாதையில் நீங்கள் ஒரு கனவு கண்டீர்களே, அந்த கனவு உங்களுக்கு ஆதாரம் இல்லையா? சிரியாவுக்கு போற வழியில் அவர்கள் கண்ட கனவை சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கனவிற்கு விளக்கம் கேட்டு முகைரா என்கிற பாதிரியார் இடத்திலே போய் கேட்டீர்களே, அவர் சொன்ன விளக்கம் உங்களுக்கு ஆதாரம் இல்லையா? அவர் ஒரு வாசகம் எழுதிய இடத்திலே தர சொன்னாரே, அந்த வாசகத்தை நீங்கள் இன்னும் இடத்திலே தரவில்லையே. ஒன்று தெரியுமா அபூபக்கர், எனக்கு சலாம் சொல்லி விட்டார், அவர் நீங்கள் அதை சொல்லவில்லை, அவர் ஒப்பாத்தாகி விட்டார். நீங்கள் பார்த்து வந்தீர்களே, உங்களுடைய கனவுக்கு விளக்கம் சொன்னாரே, அந்த பாதிரியார் மரணித்து போய்விட்டார் தெரியுமா? உலகம் சொன்ன போது சரி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கரமத்தி விமானம் பெருமக்களே, சரி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட ஆதாரம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்பிக்கை குறைவால் அல்ல. விற்பனர்கள் ஆட்கள் சொல்லுகிறார்கள், எழுதுகிறார்கள். சீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், ரப்பி அரினி கைஃப துஹீல் மௌதா, இறைவா நீ எப்படி மரணித்தவர்களை ஹயாத்தாக்குகிறாய் எனக்கு காட்டு. அல்லாஹ் கேட்டான், அவலம் தூமின் நீங்க ஏற்றுக்கொள்ளலையா, அது நீங்க ஈமான் கொள்ளலையா கேட்டான். பலா வலாக்கில் யத்மைன்ன கல்வி, நான் ஏற்றுக்கொண்டேன் அல்லாஹ், என்னுடைய இதய சாந்திக்காக நான் கேட்கிறேன். அல்லாஹ் காட்டினான். அப்படி சீனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்ட முதலும் முடிவுமான ஆதாரம் அது ஒன்றுதான். அவங்க வந்து என்ன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேற்று வரை சாதாரணமாக தான் நினைத்தீங்க, இன்னைக்கு திடீர்னு நபி ரசூல் என்றெல்லாம் சொல்கிறீர்கள் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கவில்லையே. கேட்டாங்களா? மாறாக அவர்களுக்காக நேற்று வரை நண்பர், நேற்று வரை தோழர், இன்றைக்கு யார் ரசூலுல்லாஹ் என்றார்கள், ரசூல் அவர்களுக்காக உயிரை அர்ப்பணிக்க அது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு
அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்கள் சொல்லவில்லை. சரி, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லல, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லவில்லை. சஹாபிகளிலே எந்த சஹாபியும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை போல மனிதர் தானே சொல்லல. ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்க, ஒன்றாக வாழ்ந்தவர்கள், ஒரே காலத்தில் ஒரே ஊரிலே வாழ்ந்தவர்கள், அவங்க கூட சொல்லலையே எங்களை போன்றவர்கள். காரணம் என்ன? மனிதர்கள் எல்லாம் ஒன்றா படைப்பு படைப்புகளை எல்லாம் விதவிதமாக படைத்திருக்கிறான். எல்லா படைப்பும் நான் மார்க்கெட்டுக்கு போறோம், மீன் வாங்க போறோம். ஒரு மீன் ரூபாய்க்கு 3, ₹1 தான் 3 மீன் கிடைக்கும். சின்ன மீன், சீரா மீன், வஞ்சர மீன் எல்லாம் கிலோ 400 ரூபாய். 2 மீனா கட்டை இருக்கிறோம், டேபிளாக இருக்கிறது, ஜன்னலாக இருக்கிறது, கதவாக இருக்கிறது, மேதையாக இருக்கிறது, எல்லாம் கட்டையா? எல்லாம் ஒரே கட்டையா? அதுல எத்தனை வித்தியாசம்? ஒவ்வொரு பொருளிலும் மனிதன் வித்தியாசத்தை பார்க்கிறான். கல் என்று எடுத்துக்கொண்டால் எல்லாம் கல்லா? ரோட்டில் இருக்கிற கல்லும் அலமாரிகளை அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வைரங்களும் ஒன்றா? சரி, இந்த வைரங்களில் எல்லாமே ஒன்றா? எல்லாவற்றிலும் மனிதன் வித்தியாசத்தை வைத்திருக்கிறான். மனிதர்களை மட்டும் ஏதோ ஒன்றுதான். ஆனால் சஹாபிகளை முற்றாக முழுதாக புரிந்து வைத்திருந்த காரணத்தாலே தான் நாமெல்லாம் மனிதர்கள், மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதரும் புனிதர் என்பதை புரிந்து வைத்திருந்த காரணத்தாலே தான் அவர்களுடைய உயிருக்கு பரக்கத், அவர்களுடைய உயிருக்கு பரக்கத், அவர்களுடைய ஒவ்வொரு முடிக்கும் பரக்கத், அவர்கள் உதிரத்திற்கு பரக்கத், அவர்கள் சிறுநீருக்கு பரக்கத், அவர்களுடைய முபாரக்கான உமாதிகளுக்கு பரக்கத், அவர்கள் கால்களிலே கடந்த காலணிகளுக்கும் பரக்கத். சஹாபிகள் அதை நம்பினார். அதை நம்பிய காரணத்தாலே தான் அவைகளுக்காக வேண்டி, அவைகளை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். அவைகளுக்காக வேண்டி தங்களுடைய பொருளாதாரங்களை எல்லாம். காரணம், மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதத்துவத்தில் மாற்றுமை பெற்றவர்கள், பூர்ணப்படுத்தப்பட்ட புனிதர் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் மனிதத்துவத்திற்கான காரணத்தை, அந்த மனிதத்துவத்தினுடைய முழுமையை புரிந்து கொண்ட இன்சானுல் காமில், பூர்ணம் பெற்ற புனிதர் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று புரிந்து கொண்ட காரணத்தாலே தான் அருமை தோழர்களான சஹாபாக்கள், அவர்களின் அடுத்தடுத்து வந்த வழிமார்கள் இறைநேசர்கள் இன்று வரையும் வாழ்ந்தவர்கள். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொன்ன செலவாக அவர்கள் மனிதர் அல்ல, அல்லாஹ்வாலேயே செலவாக சொல்லப்படக்கூடியவர்கள். அருமை பெருமக்களே, இந்த உலகமெல்லாம் அழிந்து போகும், எல்லாம் அழிந்து போகும். யார்? அல்லாஹ் மட்டும். அவன் இருந்து என்ன செய்து கொண்டிருப்பான்? அவன் சொல்கிறான், எல்லாம் அழிந்து போனதற்கு பிறகு யா அய்யுஹல்லதீனாமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள் என்று சொன்னானே, அவன் சொல்கிறான், இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு, அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் ஸல்லூன அலன் நபி, நபியின் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மலக்குகளும் முடிந்து போவார்கள். எல்லாம் குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹுஹு, எல்லாம் அழிந்து போய்விடும் ஒன்றை தவிர, அல்லாஹ்வை தவிர. அப்படி நினைத்திருக்கிற இறைவன் ஸல்லூன அலன் நபி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிறான். ஸலவாத் சொன்னான் என்று பொருள் அல்ல, ஸல்லூன என்பதற்கு ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிறான். எல்லாம் அழிந்து அல்லாஹ் வணங்கப்படுவதற்கு கூட ஒரு முடிவு வந்துவிடும். படைப்புகள் இருக்கிற வரையிலே தான் அல்லாஹ் வணங்கப்படுவான். அதற்கு பிறகு அவனுக்கான வணக்கம் நின்று போய்விடும். அவன் சொல்லுகிற ஸலவாத் முடிவடையாது, அது இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஸலவாத்திற்கு சொந்தக்காரர் மாணவி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களும் நானும் ஒன்று என்று ஒருவர் சொன்னார். அதிலும் அசிங்கங்களுக்கும் அசுத்தங்களுக்கும் சொந்தக்காரர்கள் சொன்னார். பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்த, அவர்களின் காலத்திலே வாழ்ந்த சஹாபிகளில் யாரேனும் ஒருவர் கரம் காட்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுவே குறைவுள்ளவர்கள் என்று யாராவது சொன்ன வரலாறு உண்டா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடையாது. உலகத்தில் ஒரு பள்ளிவாசல் தலைவரா, மஹல்லாவாசல் யாராவது 4 பேர் குறை சொல்லுவாங்க. ஒரு இயக்கத்தினுடைய தலைவரா, அதில் உள்ள உறுப்பினர்கள் குறை சொல்வார்கள். ஒரு கட்சியின் தலைவரா, அதில் உள்ள தொண்டர்களை 4 பேர் குறை சொல்வார்கள். எந்த தலைவரும் தன்னுடைய முழு தொண்டர்களாலும் நல்ல பெயர் பெற்றதற்கு வரலாறே கிடையாது. ஆனால் ஹஜ்ஜத்துல் விதாவில் திருத்தோழர்களிடத்தில் நான் அல்லாஹ் சொன்னதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேனா என்று கேட்டு அவர்கள் எல்லாம் அதற்கு சான்றிதழ் சொல்ல, அந்த சான்றிதழை பெற்று அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் இதற்கு நீ சாட்சி என்று அல்லாஹ்விடத்தில்
சொன்னபோது அதை பெற்றுக்கொண்டு அல்லாஹ் சொன்னான், அவன் ஒரு சான்றிதழ் கொடுத்தான். அலியோமா கொடுத்து இப்படி அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அந்த பரிபூர்ண காரணத்தையும் முடித்து எதற்கு எந்த ஏகத்துவத்தை சுமந்து வந்தார்களோ அந்த பணியையும் நிறைவுபடுத்தியதற்கான சான்றிதழை அல்லாஹ்விடத்திலே சொல்லி அல்லாஹ்வும் சான்றிதழ் தர அதை சமூகத்திடம் கொடுத்து மொத்தத்தில் தன்னுடைய பணியை திருப்பணியை பூரணமாக நிறைவுபடுத்திய புனிதர் பூரண மனிதர் பூமானபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாம் மனிதர்கள் புனிதர் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் மலக்காகவோ ஜின்னாகவோ அனுப்பவில்லை, மனிதராகத்தான் அனுப்பினார். எனவே மனிதர்களாகிய நாம் நன்றி செலுத்த ஒரு கவிஞர் சொல்கிறார், இறைவனுக்கு ஒரு நன்றி, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களை மனிதர்களாக அனுப்பினீர்கள். அதற்கு நன்றி செலுத்துவதை விட்டுவிட்டு அவர்கள் மனிதர் தான் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் மனிதர்கள் தானா இல்லையா? அந்த வகையில் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனிதராக அனுப்பி அந்த மனிதர்களில் நம்மை மனிதராக பிறக்க செய்தானே அந்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த ஒன்றிற்காக வாழும் காலமெல்லாம் நாமாவது ஆண்டுக்கு ஒரு முறை கொண்டாடுகிறோம். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிறந்த நாளை மீலாது விழாவை வாரந்தோறும் திங்கட்கிழமை நோன்பு கொண்டாடுகிறார். பூமானபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வயதிற்கு இந்த புனிதமான இந்த பிறந்த நாள் திருவிழாவிலே நாம் அல்லாஹ்விடம் துஆ செய்வோம். நம்முடைய உள்ளங்களில் தேங்கி இருக்கக்கூடிய ஆதிகளே அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்பொருத்தத்தால் அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்வானாக. கடனில்லாத வாழ்க்கையை தருவானாக, ஈமானிலே உறுதியை தருவானாக, ஒளியும் கல்விலும் கண்களிலும் வெளிச்சத்தையும் ஒளிவையும் தருவானாக. நம்முடைய இதயங்களில் என்னென்ன தேவைகளை ஆதிப்புகளை சுமந்திருக்கிறோமோ அவைகளை எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. நம்முடைய ஹக்கு சத்தியத்தை நிலைப்படுத்தி வைப்பானாக. நம்முடைய பிரிந்து போய்விட்ட சகோதரர்களுக்கும் அவர்களுக்கும் அல்லாஹ் நேர்வழியை அவர்களும் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முபாரக்கான மஜ்லிஸிலே மீண்டும் அவர்களை இடத்திலே அல்லாஹ் சேர்த்து பூமானபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் பாடுவதிலேயே நாவுகளை நனைந்திருக்க செய்வானாக. அல்லாஹ் அவருடைய முபாரக்கான காபத்துல்லாவை திரும்பவும் தரிசிக்கக்கூடிய ஹஜ் உம்ரா பாக்கியங்களையும் பூமானபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரிசிக்கக்கூடிய ரௌதா ஷரீஃபின் ஜியாரத் பாக்கியங்களையும் மீண்டும் நம் யாவரும் சார்ந்தவர்கள் அல்லாஹ் அறிவுரைவானாக நிறைவேற்றுவதை சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தமைக்கு மீண்டும் எனது இதயமான நன்றிகளை தெரிவிக்கிறேன். நன்றியோ ஆசிரியரான இணைந்திருந்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அன்புள்ள பெரியவர்களே, சாயவர்களே, காயல்பட்டினத்திலே பிறந்து சென்னையிலே அஸ்ரார் நெஞ்சான் மாலைகளை சென்னையிலிருந்து நடத்தி கொண்டும் தமிழகத்தின் பல்வேறு பள்ளி தொட்டிகளுக்கெல்லாம் சென்று இஸ்லாமிய சத்திய சன்மார்க்க பிரச்சாரம் செய்த இதுவரை இந்த சிறப்பான முறையில் உரையாற்றிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் சையது அபூ தாஹிர் முஹம்மது அலி ஃபாதில் ஜமாலி நெமி அவர்களுடைய உஸ்தாதினுடைய ஆசியோடு ஹஜ்ரத் ரூமி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களுடைய மத்னபி ஷரீஃபை நரியம்பட்டி எம்ஏ சலாம் என்ற எழுத்தாளர் மொழியாக்கம் செய்திருக்கிறார். அதனுடைய முதல் பகுதி மாத்திரம் வெளியே வந்திருக்கிறது. மத்னபி ஷரீஃபை உருவாக்கியது அல்லாமா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ரவுதா புனித அடக்கஸ்தலம் துருக்கியிலே இருக்கிறது. கூட்டாநல்லூரிலிருந்து சில ஆண்டுகளுக்கு முன்னர் அவர்களை ஜியாரத் செய்வதற்கே அதே நோக்கத்தோடு ஒரு செல்வந்தர் சென்றார். ஆனால் அவர் லாட்ஜிலே சென்று அவரை காசு கொடுத்து அறை எடுத்து தங்க விடாமல், ஹோட்டலிலே சென்று சாப்பிட விடாமல், பல 100 ஆண்டுகளுக்கு முன்னர் வஃபாத்தான அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் பல்வேறு உதவிகளை அவர்களுக்கு செய்தார்கள். அதனால ஊருக்கு திரும்பினோடனே
தன்னுடைய வீட்டுக்கு பேரு ரூமி இல்லம்னு வச்சிருக்கிறார். கடந்த முறை வந்தபோது அதற்கு அவர்கள் சொன்னார்கள், சில கனவுகள் மூலம் சிலருக்கு உத்தரவிட்டு இந்தியாவிலிருந்து ஒருவர் தியானத்திற்காக வந்திருக்கிறார், அவரை உபசரிக்க வேண்டும் என்று பல்வேறு உபசாரங்களை எல்லாம் செய்து அல்லாமா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அனுப்பிவிட்டார்கள். அப்ப அவங்க மத்லபியில இறைவனை நெருங்குவதற்கு பல்வேறு வழிமுறைகளை அவர்களுடைய தாய்மொழியில பார்சியிலே சொல்லி காட்டுகிறார்கள். அதிலே ஒன்று ஹர்கே சாஹர் ஹம் நிஷீனி பாஃபதா ஊ நிஷீன தர்புதுரே அவுலியா. எவருக்கு இறைவனுடைய நெருக்கம் வேண்டுமோ அவர்கள் இறை நேசர்களுடைய நெருக்கத்தில் இருக்கட்டும் என்று சொல்லி காட்டுகிறார்கள். இறைவனை நெருங்குவதற்கு பல்வேறு வழிமுறைகள் சொல்கிறார்கள். அதிலே ஒன்று அவர்களுடைய தாய்மொழி பார்சி. பார்சியில பல கவிதைகள் உண்டு. கரிமா என்ற நூலில் கூட உண்டு. கரிமா பக்ஷாய பர்ஹாலமா கே அஸ்தம் அசீரே கமந்தே ஹவா நதாரே முகரியாத் ஃபரியாத்ரஸ் துஹி ஆசியாரா ஹதா பக்ஷோபஸ் நிகாஹதார் மாரா ஜராஹே ஹதா ஹதா தர் குஸாரோ சவாபன் நுமா என்று அல்லாஹ்விடத்தில் வேண்டுகின்ற ஒரு பாடல் உண்டு. அதற்கெல்லாம் நீண்ட விளக்கம் அல்லாமா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதிய இந்த மத்னவி ஷரீஃபினுடைய முதல் பாகம் இப்போது வெளிவந்திருக்கிறது. கடந்த 15ஆம் தேதி 3 நாட்களுக்கு முன்பு சென்னையிலே வெளியிட்டார்கள் ஹஜ்ரத் அவர்களுடைய தலைமையிலே. அதனுடைய சில பகுதிகள் மாத்திரம் இப்போது நமது பள்ளியில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய ஹதியா 400 ரூபாய். இறைவனை நெருங்குவதற்கு பல்வேறு வழிமுறைகள், ஆத்மார்த்த விஷயங்கள் இதில் உள்ளடங்கியுள்ளன. தாங்கள் எல்லோரும் வாங்கி பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அத்துடன் ஒரு சிறிய தகவலை சொல்லி நமது கூட்டத்தை நிறைவு செய்கிறேன். சில தினங்களுக்கு முன்னர் தெற்கு தெரு முகப்பில் அப்துல் கபூர் ஹாஜியார் மாமா அவர்களுடைய வீட்டு வாசலிலே நடந்த பயானிலே மௌலிது கூடாது என்பதற்கு வஹாபிகள் சொல்கின்ற மிக முக்கியமான ஆதாரம் அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார் என்று அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா சூரா ஆல இம்ரானிலே கேட்கிறார். இது குர்ஆனுடைய ஆயத்து. அப்ப அல்லாஹ் தான் பாவ மன்னிப்பை மன்னிக்கக்கூடியவன், பாவத்தை மன்னிக்கக்கூடியவன் என்ற கருத்தை இறைவன் சொல்ல மௌலிது ஷரீஃபில் அந்த கஃபாருல் ஃபதாயா என்ற வாசகம் இடம்பெற்றிருக்கிறது. இது குர்ஆனுக்கு விரோதமானது மௌலிது என்று சொல்லி பல பாமரர்களை இந்த குர்ஆன் ஆயத்தை காட்டிய, ஆமா சொல்றது நியாயம் தானே, குர்ஆனுக்கு விரோதமாக இருந்தால் மௌலிது தேவையில்லை தானே எல்லாரும் முடிச்சுட்டாங்க. மூடி வச்சது மாத்திரமல்ல, அறியாத்தனமாக சில அறிவிலிகள் செய்திகளை குளத்தலோடு கொண்டு போட்டிருக்கிறாங்க. நாவுபில்லா இருந்தாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா மன்னிக்கின்ற தன்மையை சாதாரண நமக்கும் கூட கொடுத்திருக்கிறான். அதற்கும் குர்ஆன்ல எத்தனை ஆயத்து உண்டு. குறிப்பாக ரசூலுல்லாஹ்வுக்கும் உண்டு. நாம் என்று மார்க்கத்திற்கு விரோதமாக செய்கின்ற காரியங்கள் அனைத்துமே ரசூலுல்லாஹ்வுக்கு விரோதமாக செய்கின்ற காரியம். பொய் பேசலாகாது, திருடக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது. இதையெல்லாம் நமக்கு தடை செய்தது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மி அல்லதி யஜிதுன மக்தூபன் இன்தஹும் ஃபித் தௌராத் வல் இன்ஜீல் யஅமுருஹும் பில் மஅரூஃபி வ யன்ஹாஹும் அனில் முன்கரி வ யஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ வ யஹல்லு லஹும் த்வைபாத் வ யஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ. அசிங்கமானவைகளை எல்லாம் இந்த நபி ஹராமாக்குகிறார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா சொல்றார். பொய் பேசுவது அசிங்கம், புறம் பேசுவது அசிங்கம், திருடுவது அசிங்கம், தண்ணி அடிப்பது அசிங்கம், விபச்சாரம் செய்வது அசிங்கம், கொலை செய்வது அசிங்கம். இந்த அசிங்கம் அனைத்தையுமே ஹராமாக்கியது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இவற்றை நாம் செய்கிறோம் என்றால் அது ரசூலுல்லாஹ்வுக்கு செய்கின்ற துரோகம் தானே. அப்ப ரசூலுல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கத்தானே வேண்டும். நீங்கள் என்னை அடித்து விட்டால் அல்லது நான் உங்களை அடித்து விட்டால் நீங்கள் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லது நான் உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லையா? இதுதானே மார்க்க சட்டம். ஒரு மனிதனுக்கு செய்கின்ற துரோகத்திற்கு அந்த மனிதனிடத்தில் தானே மன்னிப்பு கேட்க வேண்டும். அது மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல. அல்லாஹ்வுக்கும் வழிபடுங்கள், ரசூலுக்கும் வழிபடுங்கள்
என்று அல்லாஹ் ஜல்ல தஆலா சொல்றார். அப்போ அல்லாஹ்வுக்கும் நாம் துரோகம் செய்கிறோம், அந்த துரோகம் ரசூலுக்கும் செய்கிற துரோகம் தானே. இன்று தொழுகவில்லை என்றால் அப்ப அல்லாஹ் சொன்ன அந்த இத்தாத்து இல்லாமல் போனது வழிபாடு, அதனால் ரசூலுல்லாஹ்வுக்கு வழிபடுவது இல்லாமல் போனது. நம்முடைய பெற்றோர்கள் இந்த காரியத்தை செய்ய என்று சொல்கிறார்கள், நாம் செய்யாமல் விட்டுவிட்டால் அவர்களிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லவா, என்னை மன்னித்து விடுங்கள், நீங்கள் சொன்ன உத்தரவுப்படி நான் செயலாற்றவில்லை என்று குர்ஆனில் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், "குதில் அஃப்வ வஅமுர் பில் உர்ஃபி வஅஅரிதானில் தாகிலீன்." உங்களுக்கு தீங்கிழைக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ஜல்ல தஆலா சொல்கிறான். அதே சட்டம் தான் நமக்கும் பொருந்தும். வஅமுர் பில் உர்ஃபி வஅஅரிதானில் தாகிலீன். அறிவினிகளை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள். உங்களுக்கு துரோகம் செய்கின்ற, உங்களை தரக்குறைவாக பேசுகிற, ஏசுகின்ற அறிவினிகளை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றார். அப்ப அவனை போய் திரும்ப சண்டை போட்டுக்கிட்டு ஏசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட அறிவிலிகளை புறக்கணித்து விட்டாலே அவன் வழிய வந்து காலடியிலே விழுந்து சரணாகதி அடைந்து விட்டான். இப்ப இந்த ஆயத்தில் அல்லாஹ் முதல்ல அஃப்வ நபியே நீங்கள் மன்னியுங்கள் என்று சொல்றான். அதுதான் எல்லா மௌனங்களும். அப்ப மன்னிக்கின்ற உரிமையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான், நமக்கும் எல்லோருக்கும் இறைவன் வழங்கியிருக்கிறான் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல பனு முஸ்தாக் என்ற போருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற போது ஒரு கிணற்றிலே தண்ணீர் எடுத்தார்கள் எல்லோருமே. அப்போது அப்துல்லாஹ் இப்னு உபை என்ற முனாஃபிக்கும் அந்த போருக்கு சென்றிருந்தான். அவன் தன்னுடைய சகாக்களை அனுப்பி கிணத்துல போய் தண்ணி எடுத்து வாங்க சொன்னான். போனவங்க ரொம்ப லேட்டா வந்தான். என்னப்பா லேட்டுன்னு கேட்டான். வந்தவங்க சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் தன்னுடைய தலைவர்கள் முஹம்மது அவர்களுக்காகவும் அபூபக்கர் அவர்களுக்காகவும் தண்ணீர் அள்ளி கொண்டிருந்தார், அதனால்தான் நாங்கள் லேட்டானது என்று அவனது சகாக்கள் அப்துல்லாஹ் இப்னு உபை இடத்துல சொன்னாங்க. உடனே அவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தரக்குறைவாக ஏசினான். இந்த செய்தி சஹாபாக்களுக்கு சென்றடைந்த போது அவனை கொலை செய்வதற்கு முனைந்தார்கள். அப்போது அல்லாஹ் ஜல்ல தஆலா ஒரு ஆயத்தை இறக்கினான். குல் லில்லதீன ஆமனு யக்ஃபிரு லில்லதீன லா யர்ஜூன அய்யாம் அல்லாஹ் லியஜ்ஸிய கௌமன் பிமா கானூ யக்ஸிபூன். சூரத்துல் ஜாதியாவுல இந்த ஆயத்து வருது. குல் லில்லதீன ஆமனு, நபியே நாயகமே ஈமான் கொண்டவர்களுக்கு சொல்லுங்கள், யக்ஃபிரு லில்லதீன லா யர்ஜூன அய்யாம் அல்லாஹ், மறு உலகத்தை நம்பாத அந்த காபிர்களை மன்னிக்கும்படி மூமின்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல தஆலா சொல்றார். அப்போ மூமின்கள் சஹாபா பெருமக்களை மன்னிக்கும்படி அல்லாஹ் ஜல்ல தஆலா குர்ஆனில் சொல்றார். அப்ப மன்னிக்கும் உரிமை சஹாபிகளுக்கும் உண்டு, மூமின்களுக்கும் உண்டு, ரசூலுல்லாஹ்வுக்கும் உண்டு. மேல் கண்ட ஆயத்தின் மூலம் நாம் அறிகிறோம். இப்போ ஹதீஸுக்கு வரது சுருக்கமாக சொல்லிக் கொடுக்கிறேன். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய இல்லத்திற்கு ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார். புகாரிலே இந்த ஹதீஸ் வருகிறது. கிதாபுல் தஸாபீர் என்ற பாடத்தில் மிஷ்காத் ஷரீஃபிலும் இந்த ஹதீஸ் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா நாயகியுடைய வீட்டிற்கு போய் உள்ளே நுழையாமல் தன்னுடைய முகத்தில் வெறுப்பை காட்டிக்கொண்டு அப்படியே நின்றார்கள். ஏன் நுழையவில்லை என்றால் அங்கே உள்ளே இருந்த ஒரு துணியிலே உருவங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெருமானார் எதற்காக வராமல் உள்ளே நிற்கிறார்கள் என்ற காரணம் புரியாமல் அவர்களுடைய முகத்திலே பெருமானார் காட்டிய அந்த கோப கனவை புரிந்து கொண்ட ஆயிஷா அவர்கள், யார் சொல்லுதா உள்ளே வாருங்கள், தாங்கள் ஏன் வராமல் கோபத்தை வெளிப்படுத்துகின்றீர்கள், அத்தூபு இளந்தாகி போயிலா ரசூலுஹி, நான் செய்த குற்றத்திற்காக அல்லாஹ்விடத்திலும் உங்களிடத்திலும் பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்றாமே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார். அப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வந்து இந்த உருவங்கள் வைக்கலாகாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா ததுகுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா சுரன், உருவங்களும் நாய்களும் இருக்கின்ற வீட்டிற்குள் மலக்குகள் வரமாட்டார்கள், மலக்குகள் வராத அந்த இல்லத்திற்குள் நானும் வரமாட்டேன், எடுத்து விடு என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு இந்த சட்டத்தை சொன்னார். இப்ப நாம என்ன தெரிகிறோம், உருவங்கள் இருக்கின்ற வீட்டிற்கு மலக்குகள் வரமாட்டாங்க. இப்ப இஸ்லாமிய ஷரியத்துடைய சட்டம். இந்த சட்டத்தை மீறி குற்றம் செய்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த வஹாபிகள் சொன்ன மாதிரி எடுத்துக்கொண்டால் இந்த குற்றத்திற்காக அத்தூபில் அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொன்னதோடு நிறுத்திருக்க வேண்டுமே.
அத்தூப இலல்லாஹி வ இலா ரசூலிஹி, அல்லாஹ்விடத்திலும் அவனது ரசூலிடத்திலும் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று ஏன் சொன்னார்கள்? நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவமும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் செய்கின்ற பாவங்கள் தான், தவறுகள் தான். இந்த கருத்தை அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே அதை ஆமோதித்து ஏற்றுக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க கூடாது என்றிருந்தால் ஆயிஷா முதலில் சொன்ன அந்த வாசகத்தோடு நிறுத்து, அத்தூப இலல்லாஹ், அதோடு போதும். ஒயிலா ரசூல் என்று என்னிடத்தில் ஏன் மன்னிப்பு கேட்கிறார் என்றெல்லாமா கேட்டிருக்க வேண்டும்? எனவே மேலே சொன்ன குர்ஆன் ஆயத்துகள் ஹதீஸ்களை எல்லாம் அடிப்படையாக வைத்துத்தான் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அன்தலஃபாருல் ஃபதாயா வ துனூபில் மூபிகா, யா ரசூலல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னியுங்கள் என்று சொன்னார்கள் என்ற மார்க்கத்தினுடைய விளக்கங்களை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. இதுகாரம் நடந்த மக்ரிபுக்கு பிறகு நடந்த புர்தா ஷரீஃபையும் இஷாவுக்கு பின்னர் நடந்த அதற்கு அவர்களுடைய உரைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூலாக்குவானாக. தொடர்ந்து நாளை மறுநாளும் நடக்கவிருக்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து சிறப்பிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் தங்களுடைய ஏழு ஜாமியா மஸ்ஜிதுடைய கொத்தவள்ளிகள் சார்பாகவும் ஜமாத்தார்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது மதிப்பிற்குரிய முன்னாள் தலைமை ஆசிரியர் கரீமாசார் அவர்கள் கோவார்கள். Alhamdulillah rabbil alamin. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala sayyidina Muhammadin wa ala sallam alayhi. Allahumma ja'al jama'ana hadha jama'an marhuma wa ja'al farqana min ba'di farqan ma'suma. Allahumma inna nas'aluka an tarzuqna rizqan halalan kathiran tayyiban wa an taghfir lana dhunubana wa khatayana ya rabbal alamin wa an taqdi hawaijana ya qadir al-hajat. Allahumma shfi amradana kullaha ya shafi al-amrad wa shifa wa ashfa wa illa anta. Allahumma rabbana آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار رب ارحمنا كما ربيانا صغيرا صلى الله تعالى وسلم على خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله வெளிப்படையிலே மஸ்ஜித் ஷரீஃபுடைய மொழியாக்கம் உள்ளது. அதிக ரூபாய் 400 தேவைப்பட்டவர்கள் வாங்கிக்கிறோம். या रब्बी बिल मुस्तफ़ा बल्लिग मकासिदना वस्मह लना मा मला या वासी अल करमी. या रब्बी बिल मुस्तफ़ा बल्लिग मकासिदना वस्मह